الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وصل على محمد كلما غفل عن ذكره الغافلون فبما رحمة من الله لنت لهم صدق الله العظيم. கணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, நண்பர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹு தஆலா தினந்தோறும் தொடர்ந்து தராவிஹுடைய தொழுகைகளை தொழக்கூடிய நல்ல பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். நாம் எல்லாம் பாக்கியமானவர்கள். இந்த பாக்கியங்கள் கிடைத்தது குறித்து நாம் அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மீதமுள்ள நாட்களிலும் இதுபோன்று நின்று வணங்கக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய நல்ல நசீபுகளை நம் அனைவர்களுக்கும் கொடுத்தல் புரிவானாக. இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே, நீங்கள் மென்மையோடு நடந்து கொள்ளுங்கள். மென்மையான குணம் இருக்கிறதே, அதுக்கு கிடைக்கப்பெற்றவர் எல்லா நலவுகளும் கிடைக்கப்பெற்றவர். மென்மையான குணம் கிடைக்கப்பெற்றவர், எல்லா நலவுகளும் கிடைக்கப்பெற்றவர். ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வீட்டுக்கு ஒரு யகூதிகள் ஒரு கூட்டமாக வராங்க. கொஞ்சம் பேர் வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, நபியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லை, அஸ்ஸாமு அலைக்கும். அந்த லாம மட்டும் எடுத்துகிட்டு அஸ்ஸாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்க எப்படி இருக்குது? அது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிற மாதிரியே தானே இருக்குது. ஆனால் அந்த லாம எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்க, நபியை பார்த்து அஸ்ஸாமு அலைக்கும், உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் ஒரு வார்த்தை மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. யார் அவங்க? இருலோக தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய கணவர், நீ அவர் முன்னால் வந்து நின்றுட்டு இறந்து போகட்டுங்கிற வார்த்தைகளை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பிடிச்சு சொன்னாங்க, என்ன என்ன ஏன் இவ்வளோ கடினமான வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? யார் சொல்லுவாங்க? என்ன சொன்னாங்க கேட்டிங்களா? கேட்டேன். ஓ அலைக்கும் நான் சொல்லிட்டேன். நான் அலைக்கும் சலாம் சொல்லலை. நான் சொல்கிறது நீங்கள் கவனிக்கலையா? ஓ அலைக்கும் நான் சொல்லிட்டேன். எனக்கு என்ன நீங்கள் சொன்னீங்களோ அது உங்களுக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டேன் நான். அப்போ தான் சொன்னாங்க, மென்மையான குணம் கிடைக்கப்பட்டவர், எல்லா நலவுகளும் கிடைக்கப்பட்டவர் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இணைத்துக்குரிய மேலான பெரியவர்கள் என்பவர்களே, எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஒரு மனிதனுடைய மென்மையான குணம்தான் திரும்பவும் அந்த தவறு ஏற்படாதவாறு பார்த்து கொள்கிறது. ஒரு நேரத்தில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாசலில் அமர்ந்திருக்காங்க, வீட்டு வாசலில் அமர்ந்திருக்கிறாங்க. கடுமையான மழை பெய்யுது. ஒருத்தர் அந்த வழியில் அந்த மலையில் நினைஞ்சுக்கிட்டே போகிறார். அவங்க கூப்பிட்டு, இங்கே வாங்க, மழை ரொம்ப நினையுது, மழையில் நினைய வேண்டாம், இங்கே கொஞ்ச நேரம் இருங்க, வீட்டில் இருந்துட்டு போங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, வீட்டோட ஓரமாக வந்து அமர்ந்திருக்கிறார். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பழக்கம் என்ன, யார் வீட்டிற்கு வந்தாலும் விருந்து கொடுப்பார்கள். அவர்கள் தனியாக சாப்பிட்டதாக வரலாறுகள் கிடையாது. விருந்தளிப்பதிலே மிகச்சிறந்தவர்கள் அவர்கள். சாப்பிடும்படி சொல்கிறார்கள். உணவு பதார்த்தங்களை எடுத்து கொடுத்து சாப்பிடுங்க. அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி சாப்பிடுங்களேன் அப்படின்னா. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி சாப்பிடுங்களேன். அவர் சொன்னாங்க, ரொம்ப காலமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப காலமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் அப்படி யார் பேரையும் சொல்லி சாப்பிட்டதில்லை. அவள் திரும்பவும் சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல, இவ்வளோ நாள் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு வற்புறுத்துறாங்க. அவர் இவ்வளோ வற்புறுத்தி இந்த வார்த்தையை சொல்லி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்தான், இத்தனை வருடமாக என் பெயரை உச்சரிக்காதவருக்கு இத்தனை வருடமாக நான் உணவளித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குங்க பேரில் நீங்கள் அவரை உட்கார வச்சு அவர் வற்புறுத்தி அவர் எந்த போக வச்சுட்டீங்களே. கண்ணியமானவர்களே, நீங்கள் நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள், மென்மையான குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மென்மையான குணம் என்பது எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலைகளையும் உங்களுடைய கைக்குள் கொண்டு வந்து விடும். அதே போன்று முகமலர்ச்சியோடு இருப்பது, முகமலர்ச்சியாக இருக்கிறது. யாரை பார்த்தாலும் சலாம் சொன்னா அப்படின்னு இல்லை, சலாம் அலைஹிஸ்ஸலாம் நல்லா இருக்கீங்களா ஜி பரவாயில்லையா அப்படிங்கிற சிரித்த முகம் இருக்கிறது. இது ரசூலுடைய வாழ்க்கையில் முழுமையாக இருந்தது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சஹாபி சொல்கிறார், நாங்கள் துனியாவுடைய விஷயத்தை பேசுறத நபிட்ட பேச போனோம்னா, அப்படியா சரி 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 அப்படியா அப்படி அதையும் 2 வார்த்தை பேசுவாங்க. நாங்கள் ஆகிரத்தை பற்றி பேச போனால் அதை பற்றி நிறைய பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே முகமலர்ச்சியோடு எங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பார்கள், நளினமாக நடந்து கொண்டே இருப்பார்கள். அதே நேரத்தில் ஒரு சஹாபி ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க. ஒரு கிராமவாசி வந்தார். அவரோடு உட்கார்ந்து நபி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் அல்லாஹ்கிட்ட கேட்பாராம், யா அல்லாஹ், நான் உழுது பயிரிடணும்னு ஆசையாக இருக்குன்னு. உழுது பயிரிடணும்னு ஆசையாக இருக்கு. அல்லாஹ் கேட்பாரா, இங்கே இருக்க சுகபோகங்கள் உனக்கு பத்தலையா? சொர்க்கத்துடைய சுகபோகங்கள் உனக்கு பத்தலையா? உழுது பயிரிடணும்னு ஆசைப்படியாது, கஷ்டமான வேலையாச்சே. இல்லையா அல்லாஹ், எனக்கு அப்படி செய்யணும்னு ஆசையாக இருக்குது. சரி நபி அல்லாஹ் அனுமதி கொடுப்பா, நீ உழுது பயிரிட்டுக்குள். அவர் என்ன செய்வார்? விதைகளை தான் விதைப்பார். கண்ணை மூடி திறக்குள்ள மகசூலே உண்டாயிரும். அறுவடை செஞ்சு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, உனக்கு இதெல்லாம் திருப்தியே அளிக்காது என்பதாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிராமவாசி சொன்னாரா, யார சொல்லலாம், இப்படி கேட்கறது யாரா தெரியுமா இருக்கும்? ஒன்று மக்காவாசிகளாக இருப்பாங்க, இல்லை மதினாவாசிகளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வியாபாரிகளும் விவசாயிகளும். நான் வெளியூருக்காரன் அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. எதுக்குன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே புன்முறுவலோடு தன் சகோதரர்களோடு அரவணைப்பாக நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டு, கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய குடும்பங்களில் தலைவர்களாக இருக்கிறோம், நம்முடைய வியாபார நிறுவனங்களில் நாம் தலைவர்களாக இருக்கிறோம், நமக்கு நிறைய பேர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவரிடத்தில் மென்மையான குணங்களோடு சிரித்த முகங்களோடு நடந்து கொள்வோமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கியாமத்துடைய நாட்களிலும் மறுமையிலும் மிகப்பெரிய அந்தஸ்துகளை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட வசனங்களை அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மையான குணங்களோடு வாழக்கூடிய நசீபு பெற்ற ஜெயசீலர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி